இன்னைக்கு காலையிலேயும் வந்து டீம் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல இருக்குன்ட்டு நேற்றை விட ஒரு 400 மீட்டரு கொஞ்சம் ஒரு உயரமான பகுதிக்கு வந்து அது சென்றிருந்ததாக வந்து தெரிவித்திருந்தார்கள். பிறகு இன்னைக்கு 11:45 தான் இன்னைக்கு ரேடியோ சிக்னல் கிடைச்சது. இன்னைக்கு காலர் ஐடியிலிருந்து உடனடியாக அந்த திசையை நோக்கி வந்து சென்றார்கள். சுமார் ஒரு 12:15 மணிக்கு தான் அந்த யானையை வந்து அவங்க நேரில் பார்த்தாங்க. நேரில் பார்க்கும்போது அது நன்றாக மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு 2 மணி வரைக்கும் வந்து நல்ல மேய்ச்சல் இருந்தது. 2 மணிக்கு வந்து ஒரு சின்ன இறக்கத்து வழியாக சென்றிருக்கு. ஏன்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஓடை அந்த இதில் கொடுத்துருப்பேன். அந்த ஓடைக்கு தண்ணி குடிக்க போயிருக்குது. போய் இறங்கும்போது அப்படியே வந்து சல்லுன்னு கீழே வழுகி கீழே போய் விழுந்து விட்டது. இதை வந்து நம்ம டீம் வந்து தூரத்துலேருந்து பார்த்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பக்கத்தில் ஹேர்டு இருந்ததுனால அவங்க பக்கத்தில் போகிறது கொஞ்சம் பயம். இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. யானை எந்திக்கலை. அதனால் பிறகு பக்கத்தில் ஒரு 2:50க்கு பக்கத்தில் போய் பார்த்த உடனே தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு தகவல் கிடைக்கிறதுல டிலே ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா அங்கே செல்ஃபோன் டவர் கிடைக்காது. திரும்பி அவங்க வந்து கூமாட்டி பக்கத்துக்கு வந்து அங்கேருந்து நம்மளுக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4:45க்கு தான் தகவல் வந்தது. அதுக்கடுத்து ஃபோட்டோ வீடியோ வர்றதுக்கு அதுக்கடுத்து வெளியே வந்து தான் அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் வந்து என்னென்னா அந்த யானை வந்து அதுக்கடுத்து பக்கத்தில் போய் அது எப்படி வலி இருக்குங்கிறது ஒரு வீடியோ எடுத்துருக்குறாங்க. அப்படியே வந்து அந்த வலி அந்த கடைசியில் வந்து அந்த யானை அப்படியே கீழே விழுந்து இறந்ததையும் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க.